உங்கள் லைஃபோட ரொம்ப லோவான டைம், எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டோ எந்த வித ஹெல்ப்போ எதுவுமே இல்லை, நான் அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிட்டு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. இது லைஃபோட எண்டு கிடையாது. எல்லா பிரச்சனையும் நம்ம அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறோம், நமக்கு எந்த அளவுக்கு மனதைரியம் இருக்குது அப்படின்னு சோதிக்கிறதுக்கு கடவுள் செய்கிற ஒரு விஷயமே தவிர உங்கள் லைஃபோட எண்டு அது கிடையவே கிடையாது. உங்கள் ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை சண்டை போட்டிருக்கலாம், இல்லை உங்கள் லவ்வர், உங்கள் ஹஸ்பண்ட், இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் அவங்க யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கடவுள் கொடுக்குற வாய்ப்பே தவிர உங்கள் லைஃபோட எண்டு கிடையாது. ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணி உங்களை காயப்படுத்தி எனக்கு லைஃபே முடிஞ்சிட்டு அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் அவங்க இவ்வளோதானா அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம லைஃப் இவ்வளோதான்னு என்றைக்கும் யோசிக்கக்கூடாது. ஸோ இது உங்கள் லைஃபோட எண்டு கிடையாது. இந்த பிரச்சனையை சமாளித்து வெளியே வந்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. எப்போவுமே மறந்துடாதீங்க, நாம் ஒன்று தேடுறோன்னா அது நம்மளை தேடிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா அந்த சந்தோஷமான வாழ்க்கையும் உங்களை தேடுதுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ எதுவுமே எண்டு கிடையாது, கம்மா தான். சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் மூலிவாக முழு முயற்சியோடு எடுத்து பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. டேக் கேர்.